நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பார்த்தீங்கன்னா வீட்டோட காம்பவுண்ட் வாலுங்க. அதுக்கு பவர் சப்ளை நம்ம பிரித்து கொடுக்க போகிறோம். என்னென்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே போகிற டிபி பாக்ஸ் வந்து ஸ்டேர் கேஸ்க்கு பின்னாடி இருக்குது. அதுக்கப்புறம் இன்கமிங், அப்புறம் மேலே சோலார் வைக்க போகிறாங்க. சோலாருக்கு அப்புறம் வீட்டில் இருக்கிற தண்ணி தொட்டி, மோட்டார் அண்ட் போர் மோட்டார் எல்லாத்துக்குமே லைன் இங்கே இருந்தாங்க பிரித்து கொடுக்க போகிறோம். இந்த காம்பவுண்ட் வாலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் சர்வீஸ் வாங்கியிருக்கிறோம். பேக் சைடில் இந்த மெயின் போர்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்க. என்னென்னலாம் வச்சுருக்கிறோம்னாக்கா 3 63 ஆம்ஸ் ஃபியூஸ் கேரியர் வச்சுருக்கிறோம். ஒன்று மெயின் எம்சிபி பாக்ஸுங்க, அதில் இருந்தால் மற்றது பிரிக்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 1 HP மோட்டாரு, 1 5 HP போர் மோட்டார் ஸ்டார்டர் வச்சுருக்கிறோம். 2 எம்சிபி, அதிலே பார்த்தீங்கன்னா 2 சர்வீஸுங்க. ஒன்று 3 பேஸ் சர்வீஸு, இன்னொன்று சிங்கிள் பேஸ் சர்வீஸு. 2 சர்வீஸுமே இதிலேருந்து பிரித்து கொடுக்க போகிறோம் வீட்டுக்கு. அப்புறம் மேலே சோலார் வைக்கிறாங்க. சோலாரோட இன்கமிங் மேலேயே டிசியை ஏசியாக மாற்றிடுவோம். இன்வெர்ட்டர்லாம் மேலேயே மொட்டை மாடி மேலே வைக்கிறதுங்க. கீழே வந்து பவர் மட்டும் தான் கொண்டு வர போகிறேன். ஏசி சர்க்யூட் மட்டும் தான் வரப்போகுது. இதிலே பார்த்தீங்கன்னா ஒன்று ரிவர் வாட்டர் மோட்டார், இன்னொன்று ரெயின் வாட்டர் மோட்டார். 2 சிங்கிள் பேஸ் 1 HP மோட்டார் தான் போட்டிருக்கோம். அந்த 2 1 HP மோட்டருக்குமே வந்து சிங்கிள் பேஸ் சர்வீஸை கொடுத்துடலாம். வீட்டுக்குள்ளே போகிறது மட்டும் தானுங்க 3 பேஸ் கொடுக்க போகிறோம். அண்டு போர் மோட்டார் 3 பேஸ் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். இதிலே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் வீடு எடுத்து செஞ்சதுலேயே இதுதான் ரொம்ப பெரிய வீடுங்க. ஒவ்வொரு வேலையும் பார்த்து யோசிச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இதில் நான் ஏதாவது மாற்றி பண்ணாலும் எது தப்பாக செஞ்சுருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை இதில் இன்னும் ஏதாச்சும் அட்வான்ஸாக பண்ணலான்னாலும் நீங்கள் எதுனாலும் சொல்லுங்கள். உங்கள் இதை கேட்டு நான் பண்ணிக்கிறேனுங்க. இங்கே அந்த 5 HP போர் மோட்டார் பார்த்தீங்கன்னா சாதா எல்என்டி ஸ்டார்டர் தான். இது அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ண பழைய ஸ்டார்டர் தான். நம்ம அதே வச்சு அதில் ஒரு ட்ரை ரன் ப்ரிவென்டர் வச்சு செட் பண்ணிக்கலாம்னு சொல்லி அதுக்கான தேவையான ப்ரைஸ்லாம் விட்டு வச்சாச்சுங்க. நம்ம செட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் அதில் ப்ரிவென்டர் வச்சு செட் பண்ணுவேன். அப்புறம் 3 மோட்டாருமே பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் சுவிட்ச் போட்டுருவாங்க. அதுக்கான கேபிள் எல்லாமே லே பண்ணி வச்சாச்சு. இந்த வீடு பார்த்தீங்கன்னாக்கா 4 பெட்ரூம், 2 கிச்சன், 2 ஹால், ஒரு டைனிங் ஹால், 5 பாத்ரூம், ஒரு போர்ட்டிகோ அண்ட் கார்டன். மொட்டை மாடி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்கோசி ரூம். பார்த்தோம்னாக்கா ஒரு 90% ஒர்க்கை முடிச்சு வச்சிட்டேனுங்க. ஃபுல்லாக ஒயரிங் பண்ணியாச்சு, ப்ளம்பிங் பண்ணியாச்சு, சுவிட்ச் போர்டு அண்ட் டிபி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் வரும் எல்லாமே முடிச்சு வச்சாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு சில ஃபிட்டிங்ஸ் மாட்டுறது, அப்புறம் மேலே ப்ரெஷர் பம்ப் ஒன்று வச்சு செட் பண்ண வேண்டியது இருக்குதுங்க. அப்புறம் அது போக பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக கேமரா அண்ட் இன்டர்நெட் கேபிள் இழுக்கணுங்க. அப்புறம் டோர் பார்த்தோம்னாக்கா ஆட்டோமேட்டிக் பண்ணுறதுனால அதுக்கு ஆட்டோமேட்டிக்கு தேவையான ஒயரிங் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் மெயின் டோரில் பார்த்தோம்னா ஒரு கேமரா, காலிங் பெல், அதுக்கான கேபிள் போட்டு கொடுக்கணுங்க. ஸோ லாஸ்ட்டாக ஒரு 10% ஒர்க்கை முடிச்சு கொடுத்தா வீடு கம்ப்ளீட்டுங்க. இன்னும் 1 மந்தில் இந்த வீட்டோட ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்தாகணும். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கன்சீல் பண்ணியாச்சுங்க. எதுவுமே ஓப்பனில் தெரியாதுங்க. இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட மேஸ்திரிங்க. இவர் எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. ஃபுல்லாக எங்களை பறிச்சு கொடுக்கணுமோ அந்த வேலை, அப்புறம் நிறையா என் கூடவே இருந்துட்டு நிறைய வேலை எனக்கு பண்ணி கொடுத்தாருங்க. ரூம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கன்சீல்டு ஃப்ளஷ் டேங்க் தான். அது எல்லாத்தையுமே இவர் என் கூடவே இருந்து கையோட பேக் பண்ணி கொடுத்ததுனால தான் கொஞ்சம் வேலை கொஞ்சம் நீட்டாக போணுச்சிங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் வேலை செய்கிறோம்னா அந்த வீட்டோட மேஸ்திரி கொஞ்சம் நல்லா அமைச்சிட்டாலே நம்மளோட ஒர்க்கு கொஞ்சம் நல்லா போகுங்க. ஒரு சில இடத்துலலாம் மேஸ்திரியாலே எனக்கு கோளாறுலாம் நடந்துருக்குது. இந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் இந்த மேஸ்திரி எனக்கு ஃபுல் சப்போர்ட்டில் பண்ணாருங்க. இந்த 2 பேரும் தான் நம்மளோட அசிஸ்டண்ட்டுங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தங்கமானவங்க. பார்த்தீங்கன்னா நேரங்காலம் பார்க்காம லேட் நைட் வரைக்கும் இருந்து வேலை பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க எப்போவுமே. பார்த்தோம்னா வீட்டோடைய 3 பேஸ் அண்ட் மோட்டார் கேபிள், ஃப்ளோட் சுவிட்ச் கேபிள் அண்ட் சோலார்லேருந்து வர கேபிள் 3 பேஸ் இன்கமிங் அண்ட் அவுட்புட் எல்லாமே இங்கே வந்துருச்சுங்க. அண்ட் ப்ராப்பராக எர்த்திங் போட்டோம். பின்னாடி அந்த எர்த்தும் இங்கே கொண்டு வந்தாச்சுங்க. இப்போ அந்த எர்த்தை லூப் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஃபுல்லாக எல்லாத்துக்குமே எர்த்தை லூப் பண்ணியாச்சு. எங்கேயுமே இந்த ப்ராப்ளம் வராதுங்க. இது 2 மோட்டாருக்கும் மார்க் பண்ணியாச்சு எந்தெந்த ஸ்டார்டர் எந்த மோட்டருக்குன்ட்டு. பேனல் போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க வேண்டிய எல்லா கனெக்ஷனுமே கொடுத்தாச்சுங்க. இதில் ஏதேனும் குறைகள் நிறைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் கொடுங்க. நம்ம ஒர்க் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. வேலை கரெக்டாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு அதை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.